எரிச்சிட்டு வந்தால் அந்த காசில் தான் சாப்பிட்றான் இவன் அப்படின்னு நினைப்பாங்க. இது ஒரு வேலையாக பார்க்க மாட்டாங்க. அப்படின்றப்போ இந்த சமுதாயத்தில் நம்மளால் நார்மலாக இருக்க முடியாது. ஒரு நார்மல் பீப்புளுமே நம்மளை பார்க்க மாட்டாங்க. இது ரொம்ப வருத்தமாக இருக்கும். நாங்கள் எரிக்காத விட்டா இந்த உலகமே நாரி போயிடும். அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் எப்படி இருக்கும்? எங்களை குறை சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி தீட்டு, அவன் கை வச்சாலே தீட்டு, ஒரு பொண்ணு எரிச்சிட்டு வந்துக்கிறான், ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வாக பார்ப்பாங்க. கொளுத்தின்னு சாகுறாங்களா எண்ணெய் ஊற்றின்னு, அவங்க திரும்பி இறந்து வரப்போ அவங்க மேலே கை வச்சலாம் அந்த தோல் அப்படியே வயிட்டின்னு வரும். தூக்கி வைக்கிறோம்ல அப்போ நிறைய வரும். ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். ஏதோ பார்த்தாலும் சாப்பிட முடியாது. சாப்பிட்றப்போ நம்மளுக்கு அந்த ஞாபகம் வரும். அதனால் ஒரு நிம்மதியே இல்லாததாக இருக்கும். நான் இதுவரையிலும் ஒரு 200 குழந்தைகிட்டே அடிச்சுக்கிறேன். கையில் வாங்கி வச்சுக்கிறேன். பாக்ஸில் வரும். ஒன்று வயிற்றுல அபார்ஷன் ஆகி வருதுல, பாக்ஸில் வரும். பொருந்து 1 மாதம் 3 மாதத்துல கண்ணாடி ரூமில் வச்சு இறக்குதுல, அந்த குழந்தை வச்சுக்கிறேன். அப்படிலாம் இருக்கிறப்ப என் கண்ணிலேருந்து எனக்கு தண்ணி வரும். அழகா இருக்கும் குழந்தை, பச்சையா இருக்கும், பச்சை குழந்தையா இருக்கும். அப்படியே வாங்கி வைக்கிறப்போ உலதா இருக்கும். வாங்கி வைக்கிறப்போ நம்ம கையெல்லாம் அப்படியே உதுரும். ஒரு மாதிரியா என்னடா பொருந்து வாழ கூட இல்லை இது, அதுக்குள்ள சாகுது அப்படின்ட்டு. 400 500 மேல அனாதை பாடிக்கு நான் கொல்லி வச்சிருக்கேன் ஒரு மகனா. அந்த மாதிரி உயிர்த்தாலே அந்த மெயின் ரோட்ல தான் ஆக்சிடென்ட் ஆகுது. எவ்வளோ ஆகுது நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வந்து அகால மரணம் அடிவாங்க. மூளை நசுங்கி, மண்டை வெடிச்சு, வயிறு பிதுங்கி, கை கால் துண்டா அப்படியே தொங்கும். அதனால எப்படி இருக்கும் இங்கேயே இருக்கிறது, நைட் 12 மணிக்கு போகிறதெல்லாம்? அந்த ஆத்மா வந்து அந்த உடம்புக்குள்ள போகிறதுக்கு பார்க்கணும். அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போகிறாங்களோ நரகத்துக்கு போகிறாங்களோ இறந்தவங்க. நாங்கள் வந்து டெய்லியும் நரகத்தில் தான் வரோம். பிரச்சனை பண்ணுறது அந்த மாரிட்டு அவங்க ஃபேமிலி ஆளுங்களை தொல்லை பண்ணியிருப்பாங்க. இறந்த பிறகு இங்கே வந்த பிறகு எங்களையும் தொல்லை பண்ணுவோம். எப்படின்னா எரிய மாட்டாங்க. வயிறில் நீர் வெடிச்சு அந்த எரியறது அணிஞ்சிரும். டீப் பாடினா தோல் இல்லாத வருது எரியாது, எலும்பாகிறது எரியாது, குண்டாகிறது எரிஞ்சிடும். அதுமாரிட்டு அவங்களையும் தொல்லை பண்ணிட்டு இறந்த பிறகும் எங்கள் உயிரை எடுப்பாங்க. எத்தனை பிணங்களை எரிச்சு? இது வரைக்கும் நான் 4000 மேலே அரிச்சிக்கிறேன். ஆக்சிடென்ட்டே ஒரு 1000 கிட்டே அரிச்சிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த பிணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ லைவாக அதை போய் பார்க்கலாமா? இப்போ ஒன்று எரிஞ்சின்னு இருக்கு, இன்னொன்று வெயிட்டிங்கில் இருக்கு. பார்க்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கண்ணா. எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா ஃபுல்லாக இன்ஸ்டா அப்படின்னு பார்த்தாலே எப்போவுமே நீங்கள் தான் வரீங்க. அப்படிங்கிறப்ப என்னதான் கமெண்ட்ஸ்லலாம் நிறைய விஷயங்கள் போட்டாலுமே இங்கே இருக்கிற அந்த ஒவ்வொரு நிமிஷமுமே ஒரு மாதிரி ஒரு திகிலும் ஒரு பயமும் தான் வந்துக்கிட்டு இருக்கு இந்த சுடுகாடை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த சுடுகாட்டிலேயே ஒரு லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்க எப்படி இருக்குது? அது எப்படி தானே இருக்கும். பார்க்குறவங்க அந்தமாரி பார்ப்பாங்க. பொண்ணை எரிச்சிட்டு வந்தால் அந்த காசில் தான் சாப்பிட்றான் இவன் அப்படின்னு நினைப்பாங்க. அதேமாதிரி நாங்கள் என்ன தான் சம்பாதிச்சாலுமே அது எங்கள் கையில் நிற்காது. எப்படின்னா போய்டும். ஏன்னா ஒரு உடம்பை எரிச்சிட்டு வந்து அந்த காசில் தான் நம்ம சாப்பிட்றோம் கொள்கிறோம் அப்படின்றப்போ அதனால் எதுவுமே நிற்காது கையில். இது ஒரு வேலையாக பார்க்க மாட்டாங்க. அப்படின்றப்போ இந்த சமுதாயத்தில் நம்மளால் நார்மலாக இருக்க முடியாது. ஒரு நார்மல் பீப்புளுமே நம்மளை பார்க்க மாட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கும். இப்போ இந்த சுடுகாட்டை பொறுத்த வரைக்குமே அங்கங்கே பாட்டிலு, குப்பை, கொசு, ஒரு மாதிரி சாக்கடை இப்படி தான் இருக்குது. இந்த லைஃப் எப்படி இருக்குது? இந்த பொழப்பை வந்து ஒரு லோல்பட்ட பொழப்பு தான். எப்படின்னா இங்கே வர மாலை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும், கழுவணும். நிறைய டெத்து வரும், ஒன்று பிள்ளான்னு ஒன்று வரும், க்ளீன் பண்ணணும். நிறைய பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல. லோல்பட்ட பொழப்பு இது எங்களுக்கு. அதான் வாங்குறது வந்து வாய்க்குமே வயிற்றுக்குமே கரெக்டாக இருக்கும். ஒன்றுமே சேர்த்து வைக்கிறது எதுவுமே இருக்காது. வெளியேருந்து பார்க்குறவங்க வந்து இது பொண்ணை அடிச்சுட்டு இது பண்ணுறானுங்க, பொண்ணை அடிச்சுட்டு வந்துக்கிறானுங்க. அந்தமாதிரி அவங்க ஊரில் பார்க்குறவரெலாம் இது ஒரு பொண்ணை எறிகிற வேலை. ஆனால் எங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய புண்ணியன்ட்டு. இந்த வேலை வந்து யாருமே செஞ்சிட முடியாது அசால்ட்டாக. சிவனோட அருள் இருக்கிறவங்க தான் இந்த வேலை செய்வாங்க. அவர் பார்த்து வைக்கிறது தான், இவன் இந்த வேலையை செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு வைக்கிறது தான். இந்த இடத்துல வந்து சிவன் வாழ்கிற இடம். இந்த இடத்துல நாங்கள் ஒரு பாடியன்றதே ஒருத்தவங்களை இறந்தவங்களை எரிச்சு அனுப்புறது வந்து அது எவ்வளோ பெரிய புண்ணியம். அது நாங்கள் எரிக்காத விட்டா இந்த உலகமே நாரி போயிடும். அந்த வேலையை நாங்கள் எடுத்து செய்கிறோம். எங்களை பாராட்டுற மாரி பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. எங்களை குறை சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி தீட்டு, அவன் பார்த்தாலே இதுவே, அவன் கை வச்சாலே தீட்டு, ஒரு பொண்ணு எரிச்சிட்டு வந்துக்கிறான். எங்கே போனாலுமே ஒரு ஃபங்க்ஷன் போனால் அப்படி தான் பார்ப்பாங்க, ஒரு இடத்துக்கு போனால் அப்படி தான் பார்ப்பாங்க, ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனால் கூட அப்படி தான் பார்ப்பாங்க. ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வாக பார்ப்பாங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பிணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப அதில் உயர் ஜாதி இருக்கும். அப்படிங்கிறப்ப கடைசி அரிசி எல்லாமே நீங்கள் தானே போட வேண்டியிருக்கும். ஆமாண்ணா. அது எந்த ஜாதியாக இருந்தாலுமே இங்கே சுடுகாட்டு உள்ள வந்துட்டாலே ஜாதி இல்லை. எல்லாருக்குமே ஒரே ரத்தம் தான், ஒரே உடம்பு தான். இப்போ மேல் ஜாதின்றவனுக்கும் அதே சாங்கியம் தான், கீழ் ஜாதின்றவனுக்கும் அதே சாங்கியம் தான். ஆக மொத்தவரில் சுடுகாட்டில் வந்தால் ஜாதி இல்லை. இந்த ஒரு இடத்துல தான் எல்லாருமே சமமாக இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரே இது தான், சம்பிரதாயம் சடங்கு எல்லாருக்குமே ஒரே இது தான். இவங்களுக்கு காஸ்ட்லியாக பண்ணோம், அவங்களுக்கு கம்மியாக பண்ணோம் அப்படிலாம் இல்லை. உள்ளே வந்துட்டாலே செருப்பு கைட்டு விட்டு தான் வரணும். அந்தமாரி ஒரு புனிதமான இடம், கோயில் மாரி இந்த இடம். உள்ளே நின்றா இந்த ஜாதி கீதி அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல வந்து எல்லாருமே சமம். அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி ஒரு மாதிரி வந்து எங்கே வா அதேடு பண்ணுவானுங்க. அவங்க செய்கிற வேலையை நம்மளை செய்ய சொல்லுவானுங்க.
இந்தமாரி வந்து பாடி தூக்கி வைக்கிறதுலாம் அவங்க வேலை. அதை வந்து எங்களை செய்ய சொல்லுவாங்க. தூக்கி வை, அது உள்ளே வருது பால் மாறின்னு, எங்களுக்கு எதனா ஆகிட போகுது அப்படின்ட்டு. ஒரு பெத்த தாயை தூக்குறது கூட யோசிப்பாங்க, தூக்கி வைக்கிறதுக்கு ஒருத்தவங்க. அந்தமாரி ஆகிக்குது. இந்த கொரோனா டைம்லலாம் தொடவே மாட்டாங்க. ஒரு அம்மா இறந்துட்டாங்கன்னா அவங்க புள்ளிய வந்து தொடுறதுக்கு எங்களுக்கு அந்த நோய் வந்துரும்ன்ட்டு. அந்தமாரி டைம்லலாம் நாங்கள் தான் அதெல்லாம் எடுத்து போட்டோம். அப்படி கையால தூக்கும்போது எந்த மாதிரி இருக்கும் அந்த பாடி எல்லாம்? நாங்கள் க்ளவுஸு, மாஸ்க் எல்லாம் போட்டு தான் எங்களுக்கு துணி கொடுத்துருவாங்க கொரோனா சுச்சுவேஷனில். கொரோனா டைம்ல, சாதா டைம்ல? கொரோனா டைமில். சாதா டைம்லலாம் அப்படிலாம் இல்லை, கையை வச்சு தான் தூக்கணும். ரத்தம் வரும் மூக்குலேருந்து. ஒருத்தவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வராங்களே, ரத்தம் ஒழுகும், அப்படியே தான் தூக்கும் கையில். அது எதனா நம்ம வேலை, அது தூக்கி தான் ஆகணும். நம்மளுக்கு அந்த கை வந்து அது தூக்கிட்டு நம்ம கை கழுவினா கூட அந்த ரத்த வாடை போகாது. ஸ்மெல் பண்ணி பார்த்தா அந்த ரத்த வாடை அப்படியே இருக்கும் கையில். நம்ம கையில் ஒருத்தவங்க வந்து மூக்குலேருந்து ரத்தம் வரும், அப்படியே பஞ்சு வச்சுமா ரத்தம் வந்துனே இருக்கும். ஒருத்தவங்களுக்கு தோல் நோய் இருக்கும். கையை இப்படி தொட்டு இந்த எரிஞ்சி கொளுத்தின்னு சாகுறாங்களா எண்ணெய் ஊற்றின்னு, அவங்க திரும்பி இறந்து வரப்போ அவங்க மேலே கை வச்சாலாம் அந்த தோல் அப்படியே வயிட்டின்னு வரும். தூக்கி வைக்கிறோம்ல அப்போ நிறைய வரும். ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். ஏதோ பார்த்தாலும் சாப்பிட முடியாது. சாப்பிட்றப்போ நம்மளுக்கு அந்த ஞாபகம் வரும். அதனால் ஒரு நிம்மதியே இல்லாததாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்மெல் வர்றது அப்படிங்கிறப்ப அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அதை தொட யோசிப்பாங்களா? ஆமாம், தொடுவா. அவங்க அதான் ஒரு நோய் வந்து அவங்க இறந்துட்டாலே அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட தூக்குறதுக்கு அச்சப்படுவாங்க. நம்மளுக்கு வந்துட போகுது, மாஸ்க் போட்டுன்னு வருவாங்க, அது வந்து நம்மளுக்கு இதுவாகிட போகுது. ஆனால் நம்ம அந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம எதுவுமே இல்லாததாக செய்வோம். ஏன்னா இறந்துட்டாலே அந்த செல் உடம்புல இருந்து அழிஞ்சிரும்னுவாங்க. அது இல்லாமல் நெருப்பில் போயிடுச்சுன்னா சுத்தமாக அந்த இது எதுவுமே நம்மளுக்கு பாதிப்பாகாது. நம்ம தொழில்ன்றப்ப அதை கை வச்சு தான் நம்ம ஆகணும். சமூகம் இது இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறீங்க. சுடுகாட்டு உள்ள அவங்க எல்லாரும் மதிக்கிறாங்க, திட்டுறாங்க எல்லாமே. சுடுகாட்டை விட்டு வெளியே வந்த உடனே எப்படி இருக்கு உங்கள் பார்வை? நம்மளுக்கே ஒரு இது இருக்கும். ஏன்னா குழந்தைய அடிச்சு நான் இதுவரைலாம் ஒரு 200 குழந்தைகிட்டே அடிச்சுக்கிறேன், கையில் வாங்கி வச்சுக்கிறேன். பாக்ஸில் வரும் ஒன்று வயிற்றுல அபார்ஷன் ஆகி வருதுல, பாக்ஸில் வரும். பிறந்து 1 மாதம் 3 மாதத்துல கண்ணாடி ரூமில் வச்சு இறக்குதுல, அந்த குழந்தை வச்சுக்கிறேன். அப்படிலாம் இருக்கிறப்ப என் கண்ணுலேருந்து எனக்கு தண்ணி வரும். அவங்க அப்பா அம்மா கையிலேருந்து வாங்குவேன். அவங்க ஐதப்படி தான் இருப்பாங்க. ஒரு மாதிரி மன உடைச்சலாம். ஏன்னா 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. குழந்தையே இல்லாத 15 வருஷம் ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்தவங்களாம் இருக்கிறாங்க. பிறந்து அப்படி இறக்குறதுன்றப்போ அவங்க ஒரு எமோஷ்னல் ஆகிடுவாங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்மளுக்கு கண்ணு தண்ணி வந்துடும். அழகாக இருக்கும் குழந்தை, பச்சையாக இருக்கும், பச்சை குழந்தையாக இருக்கும். அப்படியே வாங்கி வைக்கிறப்போ இவ்வளோதான் இருக்கும். வாங்கி வைக்கிறப்போ நம்ம கையெல்லாம் அப்படியே ஒதுரும். ஒரு மாதிரி என்னடா பிறந்து வாழக்கூட இல்லை இது, அதுக்குள்ளே சாகுது அப்படின்ட்டு. இது வரைக்கும் ஒரு 200 குழந்தை அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறேன் கையால். பாக்ஸ்லேயும் கொடுப்பாங்க, கையிலையும் கொடுப்பாங்க. வாங்கி வச்சுக்கிறேன். 400 500 மேலே அனாதை பாடிக்கு நான் கொல்லி வச்சுக்கிறேன் ஒரு மகனா. அனாதைனா இப்போ இந்த ஆசிரமத்தில் ஹோம்லலாம் பெத்த புள்ளிங்கெலாம் விட்டு போயிடுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு விட்டு போயிடுறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு சரியாக சாப்பாடு இருக்காது. ஒரு பெத்த புள்ளிங்க இருந்தாலுமே அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. அவங்க இறந்து வரப்போ அந்த அவங்க போட்டு இந்த நைட்டியோடு வருவாங்க. பழைய நைட்டியாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு காதில் கயித்துல ஒரு செயின் இருக்காது. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அவங்களாம் பார்க்குறப்ப. அவங்களுக்கு யாருமே இருக்காது கொல்லி வைக்கிறது. அந்த கொல்லி வச்சா தான் அவங்க ஆத்மா மோட்சத்தை போகும். அந்த கொல்லி கூட நான் வச்சுக்கிறேன். ஒரு 400 பாடி கிட்டே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம தொடர்ச்சியாக இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 குடும்பங்கள் வந்துட்டு இந்த ஒரு 1 மணி நேரம் கேப்லேயே 3 பாடி வந்திருக்கு. 1 எரிச்சு கொண்டு போயிட்டாங்க, இன்னொன்று எரிக்க ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப இவங்கெல்லாம் இப்போ அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பெரிய சோகம் ஒன்று வருது. அது யார் வீட்டு பிள்ளையாக இருக்கட்டும், யார் அம்மாவாக இருக்கட்டும், அப்படிங்கிறப்ப நமக்கு இருக்க முடியல. அவங்க அழுகையை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ணீர் கெட்டுது நமக்கு. அப்படிங்கிறப்ப எப்படி அது தாங்கிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து எங்கள் சொந்தத்திலே வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, எங்கள் பெரியப்பா பொண்ணு. அவங்க இறந்துட்டாங்கன்ட்டு எனக்கு ஒரு தண்ணி வரல கண்ணுலேருந்து. எங்கள் பெரியப்பா பொண்ணு அவங்க, என் கூட விளையாண்டி என் கூட இருந்த பொண்ணு, நான் பார்த்த பொண்ணு. அவங்க இருக்கிறப்பயே வந்து கண்ணில் தண்ணி வரல, மனசு ஆனால் வலிக்கும். கண்ணில் ஏன்னா நம்ம நிறைய வந்து இந்தமாரி இதை தான் தொழிலாக பார்க்குறோம். அந்த இதில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுச்சே தவிர, இது பண்ணலாம் அது பண்ணலாம், நான் இப்போ வேலை பார்க்குறதால எனக்கு தெரியும் இந்த வேலை பண்ணலாம் அந்த வேலை பண்ணலான்னு அதுதான் தோணுச்சே தவிர கண்ணில் ஒரு தண்ணி வரல. ஏன்னா நம்ம டெய்லியே பார்க்குறதால அந்த ஒரு எமோஷ்னலுன்றதே நம்மளுக்கு, நம்ம ஏன்னா நிறைய பார்க்குறோம், டெய்லியும் பார்க்குறோம். அதனால வந்து அந்த ஒரு தண்ணின்றதே வராது. இல்லை, ஒரு சோகங்கிறது ஒரு கல் நெஞ்சக்கார மாதிரியே அப்படியே ஒரு சோகன்றதே வராது. ஒரு மாதிரி மனசு கல்லாக இருக்கும். அது ஏற்றுக்க முடியாது. இப்போ இது வரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்ப அழுதாங்க அந்த குடும்பம் அப்படிங்கிறதுனா ஏதாவது ஞாபகம் இருக்கா? ரொம்ப ரொம்ப அழுகுதுன்னா இந்த பசங்க ஒரு பையன் வந்து சின்ன வயசு பையன், 5 வயசு பையன், மாடி மேலேருந்து தவறி விழுந்து அவங்க அம்மா தான் இந்த போல் ஓவராக ஒரு மாதிரி இதுவாகிற போல், அவங்களுக்கே மாறு வலி வர போல் ஒரு மாதிரி ஆயுதாங்க உயிந்து பரவல்றது. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க புள்ள இறந்துச்சேன்றது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. அவங்க கத்தி கித்தி அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீடு வரலேருந்து வீட்டிலேருந்து இங்கே வர வரலும் கூட சரியான அழுவை. ஒரு மாதிரி அவங்களுக்கே சீரியஸ் ஆகிற மாதிரி அந்த மாதிரி அழுவை ஏற்றுக்க முடியாத புள்ள செத்திச்சே அப்படின்ட்டு. இதோட மோசமாக இருந்ததுன்னா இந்த பைக் ஆக்சிடென்ட். பசங்க வந்து இந்த போதையை பண்ணிட்டு பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகுதுல மெயின் ரோடில், இந்த R15 டியூக்கு அந்தமாரி வண்டி தான் முக்கால்வாசி ஆக்சிடென்ட் ஆகுது.
பண்ணிடுறானுங்க. ஒரு நிமிஷத்துல அவனுங்க உயிர் போயிடுது. ஒரு பொண்ண பார்த்தா முறிக்கின்னு போறது, இந்த போல ஏடா கூடமா ஓட்டுறது, ஒரு போதைய பண்ணிட்டு ஏடா கூடமா ஓட்டுறது. அந்த மாரி உயிர்தால அந்த மெயின் ரோட்ல தான் ஆக்சிடென்ட் ஆகுது. எவ்வளோ ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வந்து அகால மரணம் அடிவாங்க. மூளை நசுங்கி, மண்டை வெடிச்சு, வயிறு பிதுங்கி, கை, கால் துண்டா அப்படியே தொங்கும். அப்படியே அந்த இதுவுல. அதெல்லாம் இங்க வரும் நெறைய வந்திருக்குது. மூட்டை கட்டி எடுத்துன்னு வருவாங்க. ஒரு மூட்டை போல கட்டி, அத ஒண்ணும் சேர்க்கவும் முடியாது. அவங்க மூஞ்சியே இல்லாமலாம் ஃபோட்டோ வச்சுலாம் எடுத்துன்னு வந்துருக்காங்க. அத பார்க்குறப்போ அவங்க வந்து அந்த ஒரு நிமிஷத்துல இதுவாயிடுது. ஆக்சிடென்ட் ஆகி உயிர் போயிடுது. அந்த ஒரு நிமிஷத்துல போயிடுது. போயிட்ட பிறகு அவங்க வீட்ல இருக்கிறவங்க வந்து அத நெனச்சு அவங்க சாவுற வரலும் கூட, என் புள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே, ஒரு இப்படி ஒரு சாவு ஆயிடுச்சே என் புள்ளைக்கு. ஏத்துக்க முடியாத. இவங்க ஒரு நிமிஷத்துல பண்ணிட்டு போயிடுது அந்த ஆக்சிடென்ட். அத நெனச்சு அவங்க கடைசி காலம் வரலும் அவங்க வேதனைப்படுவாங்க. அது வந்து புரிய மாட்டேங்குது. அவங்க லைஃபே பாதிப்பாயிடும். இவன நம்பி தான் அந்த குடும்பமே இருக்கும். இவன் வளர்ந்து நம்ம பார்த்துப்பான் அப்டின்ட்டு. இவனுங்க இந்த மாரி பண்ணிட்டு போறது, ஆக்சிடென்ட் பண்றதால அவங்க குடும்பமே பாதிப்பாயிடுது. அதெல்லாம் யோசிச்சு பண்ணோம். எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு நிமிஷத்துல பண்றீங்க அந்த வீலிங் அடிக்கிறது, ஸ்டண்ட் பண்றதுன்ட்டு. பண்ணிட்டு உங்க உயிரே போயிடும். உங்க உயிர் போயிட்டதால உங்க வீட்ல இருக்கிறவங்க பாதிப்பும் போயிடும். ஏன்னா உங்கள நம்பி தான் உங்க குடும்பமே இருக்கும். நீங்க பார்த்துப்பீங்க. நீங்க வேலைக்கு போயிட்டு அவங்க வயசான காலத்துல உட்கார வச்சு நீங்க சோறு போடுவீங்கன்னு தான் பார்க்கும். நீங்க இந்த மாரி பண்ணிட்டு போயிறீங்க. யோசிக்காத எதையும் யோசிக்காத பண்ணிறீங்க. அதனால யாரும் அதிவேகமா போகாதீங்க வண்டியில. எவ்வளோ உயிர் நம்ம இப்படி நினைக்கிறதுக்குள்ள போயிடும். போயிட்டா நம்ம அடுத்த வாழ்க்கைய வாழ முடியாது. நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. நம்ம இருக்கிற வரையிலும் நம்ம சந்தோஷமா வச்சுக்க பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல. நம்ம கரெக்ட்டா வந்தாலுமே எதிர்க்க வரவன் எப்படி வருவான்னு சொல்ல முடியாது. நேரம் எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்காது. அதனால அதிவேகமா போறத தவிர்த்துருங்க. ஏன்னா சாவுறது எல்லாமே இளைஞர்கள் தான். சின்ன சின்ன பசங்க தான். 20 வயசு, 22 வயசு. யோசிக்காம அந்த ஒரு ஆர்வத்துல பண்றது. எவ்வளோ உயிர் போகுது. போயிட்ட பிறகு ஆகுது ஒண்ணுமே இல்ல. அதனால எல்லாருமே கொஞ்சம் அந்த பைக் ஓட்டுறத உஷாரா பண்ணுங்க. இந்த மாரி ஆக்சிடென்ட் ஆவுறது அப்படிங்கிறப்ப, ஒரு சின்ன பொண்ணு இறந்துறாங்க அப்படிங்கிறப்ப, அவங்க ஒரு மாதிரி பேயா வருவாங்க. ஒரு ஆவி இருக்கும் அப்படிங்கிறப்ப, அந்த சுடுகாட்டுல இருக்கிறப்ப, இப்ப நமக்கு இருக்கிறப்ப ஒரு மாதிரி ஒரு திகிலா தான் இருக்கு. எத பார்த்தாலும் பயமா இருக்கு. ஒரு மரம் ஆடுறது பயமா இருக்கு. திடீர்னு ஏதாவது ஒண்ணு திடீர்னு டக்குன்னு ஏதாவது ஒரு இப்போ ஒரு நாய் வந்தது கூட பயமா இருக்கு. இந்த பயத்திலேயே எனக்கு எனக்கு இப்போ புதுசா அப்படி ஃபீல் ஆகுது. இதுவரைக்கும் நம்ம அந்த ஃபீல் பண்ணதுனால. எப்படி இருக்கும் இங்கேயே இருக்கிறது, நைட் 12 மணிக்கு போறதெல்லாம்? எல்லாமே அப்படிதான். நான் இப்ப வந்து சின்ன பொண்ணு இறக்குறது வந்து ஆயுசு முடியாத இறக்குறாங்கல்ல, ம். அவங்க தான் இந்த ஆத்மாவா சுத்துறதுன்னுவாங்க. ம். அவங்க ஆயுசு முடியிற வரையிலும் இந்த இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. அகால மரணம். இப்ப திடீர்னு நைட்டு சாப்பிட்டு போய் படுப்பாங்க. திடீர்னு காலையில பார்த்தா இறந்திருப்பாங்க. அவங்க தான் இந்த மாரி ஆத்மாவா சுத்துறது, நிறைவேறாத ஆசை. அதுக்கப்புறம் இந்த பணம் நெறைய இது பண்ணோம், அது பண்ணோன்ட்டு எவ்வளோ நினைப்பாங்க. அவங்க திடீர்னு இறந்துருவாங்க. அந்த அவங்க தான் நிறைவேறாத ஆசை. அவங்க சாவுறது தான் அந்த மாரி ஆத்மாவா சுத்துறது. ஓகே. இப்போதைக்கு நம்ம அந்த இடுகாடுல நம்ம பார்க்குறோம். பாடி கொண்டு வராங்க. எரிக்கிறத பார்க்குறோம் பக்கத்துல இருந்து. அழுகுறத பார்க்குறோம். இதோட அந்த குடும்பம் போயிர்றாங்க. அவங்க வேலை முடிஞ்சிருது. அடுத்து உங்க வேலை நீங்க எரிக்கிறது, அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ உள்ள பார்த்தோம். இதெல்லாம் தான் எரிக்கிறது, இப்படி தான் வரும், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத. இது இறந்ததுக்கு அப்புறம், எரிச்சதுக்கு அப்புறம் என்னவாகும்? இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆத்மா வந்து அங்க தானே இருக்கும். அவங்க குடும்பத்த தான் சுத்தி வரும். யார் யாரெல்லாம் நம்ம இல்லன்ட்டு அழுவுறாங்க, யார் யாரெல்லாம் நம்ம இல்லன்ட்டு சந்தோஷப்படுறாங்க, அது எல்லாத்தையும் பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆத்மா வந்து அந்த உடம்புக்குள்ள போறதுக்கு பார்க்குமா. எதனா ஒரு வழியா மூக்கு, காது அந்த மாரி போகுமா. கால் வழியா போகக்கூடாதுன்னா அந்த கால் கட்டு கட்டுறாங்கல்ல, கை வழியா போகக்கூடாதுன்னா கை கட்டு கட்டுவாங்க. கட்டி மூக்குல பஞ்சு வைப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதனால தான் இது ரிட்டர்ன் உள்ள போக ட்ரை பண்ணுமா அந்த ஆத்மா. அவங்க உடலுக்குள்ள ட்ரை பண்ணுமா. முடியாது ஆனா. இறந்த பிறகு வந்து அவங்க ஆத்மா வந்து யமலோகம் போய் சேருமா. யமலோகம் போறதுக்கு வந்து 86,000 காது வலின்னு சொல்லுவாங்களாம். அது 1 வருஷம் ஆகுமா. ஒரு காது வலினா 7 கிலோமீட்டரு. அப்ப 86,000 காது வலினா 60,200 கிலோமீட்டரு. அது தாண்டி போகுமா. தாண்டி போறப்ப இவங்க அந்த 16 நாள் இது வைக்கிறாங்கல்ல, இறந்தவங்க வீட்லருந்து. ஒரு ஒரு நாளு படையல் வைப்பாங்க. அதுதான் அந்த ஆத்மாவுக்கு தீனியாம். அந்த ஆத்மா நடந்தே தான் கடக்குமா அந்த வழிய. 1 வருஷம் ஆகுமா யமலோகம் போறதுக்கு. போய் அங்க போனா தான் அந்த யம உலகம் போனா தான் அவங்களுக்கு சொர்க்கமா, நரகமான்ட்டு எல்லாம் பார்ப்பாங்களாம். தெரியும். இப்ப இறந்தவங்க எல்லாருக்குமே அவங்க ஃபேமிலிக்கோ, மத்தவங்களுக்கோ எல்லாருக்குமே ஒண்ணு தோணும். இவங்க சொர்க்கத்துக்கு போறாங்களா? இல்ல நரகத்துக்கு போறாங்களா? அப்படிங்கிற மாரி. அப்படிங்கிறப்ப அவங்க ஃபேமிலி எல்லாமே இதோட பார்வையில எரியும்போதோ, இல்ல சுடுகாட்டுல இருக்கும்போதோ இது சொர்க்கத்துக்கு போறவங்க, அப்படிலாம் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல அப்படி எதுவும் இது பண்ண முடியுமா? அப்படி அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போறாங்களோ, நரகத்துக்கு போறாங்களோ இறந்தவங்க. நாங்க வந்து டெய்லியும் நரகத்துல தான் வரோம். இங்க எரியுதுன்னா இங்க உட்காந்து சாப்பிடுவோம், அங்கேயே தூங்குவோம், அதே இடத்துல தான் படுப்போம். அப்படின்றப்போ நாங்க தினம் தினம் நரகத்துல தான் வாழ்ந்துன்னு வரோம். ஏன்னா இறந்தவங்க வந்து இறக்கறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இப்ப இந்த குச்சிட்டு அமங்கலம் பண்றது, பிரச்சனை பண்றது, அந்த மாரின்ட்டு அவங்க ஃபேமிலி ஆளுங்கள தொல்லை பண்ணியிருப்பாங்க. இறந்த பிறகு இங்க வந்த பிறகு எங்களையும் தொல்லை பண்ணுவாங்க. எப்படின்னா எரிய மாட்டாங்க. வயிறுல நீர் வெடிச்சு அந்த எரியறது அணைஞ்சிரும். டீப் பாடினா தோல் இல்லாத வருது எரியாது. எலும்பாகுறது எரியாது. குண்டாகுறது எரிஞ்சிரும். அது மாரின்ட்டு அவங்களையும் தொல்லை பண்ணிட்டு இறந்த பிறகும் எங்க உயிர எடுப்பாங்க.
எப்படி இந்த இடத்துலயே வாழ்றது பழகி போச்சா? இல்ல இதுதான் வாழ்க்கை, இதுதான் நமக்குள்ள அப்படிங்கிற மாரி நினைச்சு? இதுதான் வாழ்க்கைன்னு ஆனா இதான் தொழில் நம்மளுக்கு. நம்ம படிக்கல, கொள்ளல. நம்ம கஷ்டப்படுற அப்ப வந்தது. சின்ன வயசுல வந்தது. இப்ப வரைக்கும் இதுதான் தொழில் எனக்கு. இது விட்டா வேற தொழில் இல்ல. ஏன்னா இந்த தொழில் தான் எனக்கு சோறு போடுது. இதுவரைக்கும் எத்தன பிணங்களை எரிச்சிருப்பீங்க? இதுவரைக்கும் நான் 4000 மாலை அடிச்சுக்கிறேண்ணா. இதுவரைக்கும் நான் தனியா இருந்து 4000 மாலை அடிச்சுக்கிறேன். 4000த்துல நான் ஒரு அன்னோன்பாடினா யாருமே ஆதரவற்று இல்லாத ஹோம்லேருந்து வராங்கல்ல, அவங்க அடிச்சுக்கிறேன். 200 குழந்தை மாலை அடிச்சுக்கிறேன். ஆக்சிடென்ட்டே ஒரு 1000 கிட்டே அடிச்சுக்கிறேன். ஆக்சிடென்ட்டு, சூசைடு, கிணத்துலேருந்து குதிக்கிறது, இதெல்லாம் அகால மரணம். இதுதான் சுற்றுவாங்க. இந்த கிணத்துல போய் குதிக்கிறது, மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிறது, தூக்கு மாட்டிக்கிறது, கைத்தை அறுத்துக்கிறது, ஆக்சிடென்ட்டு, இவங்க தான் இந்த ஆத்மாவாக சுற்றுறது இப்போ வரலாம் கூட. இப்போ மரணம் எல்லாருக்கும் வரும். எனக்கு வரும், உங்களுக்கு வரும் அப்படிங்கிறப்ப, இப்போ நான் 4000 மரணங்கள பார்த்தாச்சு. எவ்வளவோ இது பண்ணிட்டோம். அந்த மரணத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படின்னா இப்போ ரோட்டில் போனோன்னா ஒருத்தவங்களை பார்ப்பேன் நார்மலாக நகை நிறைய போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நல்லா நகை போட்டுன்னு ஒரு மாதிரி ரிச்சாக வருவாங்க. அவங்களாம் பார்க்குறப்ப நான் யோசிப்பேன், இவங்களாம் இப்போ இறக்குறப்போ இது எத்தனை போகிறாங்க? எதுவுமே இல்லை. அவங்க நெத்தியில் இருக்கிற ஒரு ரூபா கூட குடும்பத்தால் எத்தனை போயிடுவாங்க. ஒன்றுமே இல்லாத வாழ்க்கைக்கு இப்போ இந்தமாரி சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அவங்கள பார்க்குறப்போ ஒரு தோணும். நார்மலாக இப்போ ஒரு கடைக்கு போகிறப்போ பைக்கில் வருவாங்க, எதுக்க போவாங்க, கொள்வாங்க. அவங்க எல்லாருமே பார்க்குறப்போ என் மனசில் என்ன ஓடனா நார்மலாக பார்த்தாலே இவங்களாம் இனினா ஒரு நாள் எரிக்க தானே போகிறாங்க, எரிக்க போகிறாங்களோ புதைக்க போகிறாங்களா, இதுக்கு தான் இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப தோணும். யாருக்குமே நிரந்தரம் இல்லை. சாவை ஒன்றா தள்ளி போடலாம், ஆனால் நம்மளுக்கு சாவு அந்த டேட்டை தள்ளி போடலாம், சாவை தள்ளி போட முடியாது யாராலையும். நம்ம உயிர் எப்போ ஒன்றா போகலாம். அதனால இந்தமாதிரி நார்மலாக ஒருத்தவங்களை பார்த்தாலே இப்போ உங்களை பார்த்தாலே அதான் தோணும், நீங்கள் கூட இப்போ நாளைக்கு இருப்பீங்களோ இருக்க மாட்டீங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, சாவு யாருக்கு ஒன்றா எப்போ ஒன்றா வரலாம், அப்படி தான் தோணும். இப்போ அது ஓகே. அப்படிங்கிறப்ப அந்த மரணம் நமக்குன்னு ஏற்பட்டால் அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது யோசனை வந்திருக்கா இந்த இடத்துல? எனக்குன்னு வந்து நிறைய கனவு வந்துக்குது. இப்போ நான் கனவுல சாகுற போல வந்துக்குது. நான் செத்து என் பாடிக்கு நானே மாலை போடுற போல வந்துக்குது. நிறைய இந்தமாரி வந்து இப்போ நான் இங்கே பண்ணுவேன் சாங்கியம், இந்த சம்பிரதாயம் ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவாங்க. வந்தவங்களாம் வாய்க்கு அரிசிடுங்க வாங்க, அவங்க வாயில் அரிசி போடுங்க, பால் இடுங்க அப்படின்னு சொல்லுவேன். சாங்கியம் பண்ணுவேன். அந்தமாரி வர பாடிங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுறது. நான் வந்து தூக்கத்தில் இருக்கிறப்ப வீட்டில் நடக்கும். தூக்கத்தில் இருக்கிறப்ப நடராத்திரியில் ஏந்து ஐயா வந்தவங்களாம் அரிசிடுங்க வாங்க, 4 பேர் பிடிங்க அப்படின்ட்டு பாடியை பிடிங்கன்ட்டு நான் பெணாத்துவேன். நைட்டில் அந்தமாதிரி பெணாத்திக்கிறேன். நைட்டில் நந்தலாக போய்க்கிறேன். தூக்கத்துலேருந்து எழுந்து ஒருத்தவங்க கொளுத்திக்கிறாங்க எங்கள் வீட்டாண்ட. அவங்க வீட்டாண்ட போய் நந்து போய் நின்றுக்கிறேன் நைட்டு. எங்கள் வீட்டில் பார்த்துட்டு சொல்லுவாங்க காலையில் இந்த மாதிரிலாம் நீ பண்ணடா அப்படின்ட்டு. ஒவ்வொரு நாள் கடக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு? ஒரு நாளுமே செத்து பொழிக்கு தானே. இது வந்து உயிருக்கு பயந்த வேலை தான். இப்போ வந்து ஒரு வாட்டி வந்து பாடி ஒன்று எரிச்சேன். அவங்க வந்து பேஷண்ட்டு ஹார்ட்டுக்கு பதிலே மிஷின் தான் வச்சுருந்தாங்க. ஹார்ட் மிஷினு அது இவ்வளோண்டு தான் இருக்கும். ஹார்ட் மாரி இருக்கும், வெயிட்டாக இருக்கும். அதுலேயே இதுவில் கம்பிலாம் வந்திருக்கும். அந்த மிஷின் வந்து வச்சுருந்தாங்க போல. அது வந்து எங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, இந்தமாரி வச்சுருக்குது அதெல்லாம். உள்ளே வந்து எரிக்கிறப்போ மேலே எரிக்கிறோம்ல, கீழே சாம்பலாக வரும். அப்போ திறக்கிறேன், போயிட்டு சாம்பல் எடுக்கலான்னு கீழே போகிறேன். அது தொந்துன்னு டமால்னு என் மூஞ்சில் வச்சிச்சு. இந்த இடம்லாம் கருப்பாயிடுச்சு. அந்த ஹார்ட் மிஷினு டமால்னு வச்சிச்சு உள்ளே அஸ்தி வலிக்கிறப்போ. அது அப்படிலாம் இருக்கிறப்ப நம்ம உயிருக்கு பயந்து வேலை செய்கிறோம். ஏன்னா நெருப்பில் திடீர்னு புருவம் எரிஞ்சிரும், முடி எரிஞ்சிரும், கை முடி எரிஞ்சிரும். பக்கத்தில் நின்று வேலை செய்யணும். இறந்தவங்களோட ஃபேமிலியை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டு சொட்டரை தூக்கிட்டு 1 ஹவர் அங்கே தான் உட்காந்துப்போம், அது எரிஞ்சு முடிகிற வரலாம். ஓகே. இப்போ அந்த பிணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ லைவாக அதை போய் பார்க்கலாமா? இப்போ ஒன்று எரிஞ்சின்னு இருக்கு, இன்னொன்று வெயிட்டிங்கில் இருக்குது, பார்க்கலாம்.